ஒரு சின்ன ஒரு நிற வேற்றுமை உண்டு. பசலை நோய் வந்தால் என்ன நிறம், பெண்ணின் உடல், பெண்ணின் முகம் என்ன நிறமாக மாறும் என்று நான் தேடிய போது எனக்கு ஒரு இலக்கியத்தில் அது கிடைத்தது. பசலை நோயின் நிறம் பொன் நிறம் என்று கிடைத்தது. இப்ப இந்த பொன் நிறத்தை நான் பயன்படுத்த வேண்டும். நெய்தல் பசலையுற்றாள், அவளுடைய உடல் பொன்னிறமாக மாறியது. இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்ப சின்னமாயன் திரும்பி வந்துட்டான், தலைவன் திரும்பி வந்து விட்டான். வந்த பிறகு இந்த பசலை நோய் தீர வேண்டும், இந்த பசலை நோய் உடலை விட்டு வெளியேற வேண்டும். அதற்கு நான் எழுதியிருந்தேன், சின்னமாயன் வந்தான், அவனை பார்த்ததும் எந்த வார்த்தையும் பேசாமல் நெய்தல் கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தியது. அந்த கண்ணீர் பொன்னிறமாக இருந்தது என்று நான் எழுதியிருக்கிறேன்.